மகாராஷ்டிரா மாகாணத்தில் ராய்காட் மாவட்டத்தில் மகத் நகரில் 1927 மார்ச் 20 அன்று சவுதார் பொதுக்குளத்தில் தலித் மக்கள் தண்ணீர் எடுப்பதற்கான உரிமை மீட்பு போராட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் அந்த போராட்டத்தை நடத்தினார். இந்த போராட்டமானது பார்ப்பனியத்தினுடைய சாதிய கட்டமைப்பில் சாதி இந்துக்களுடைய கோர முகத்தையும் இந்த மக்கள் தீண்டப்படாதவர்களாகவும் ஒடுக்கப்பட்டும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் உரிமையற்றவர்களாகவும் பொது கிணற்றிலும் பொது குளத்திலும் பொது பாதையிலும் நடக்க முடியாத ஒரு கொடுங்கோன்மை நிகழ்ந்த காலம். அந்த காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் இதையெல்லாம் தவிடுபடியாக்க வேண்டும், இதையெல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் 4000த்திற்கும் மேற்பட்ட தலித் மக்களை அரசியல்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்முடைய உரிமைகளை நாம் மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அணிதிரட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்த போராட்டத்திற்கு எதிராக சாதி இந்துக்கள் செய்யாத வேலையே கிடையாது. குறிப்பாக அந்த பொது குளமானது எல்லா மக்களுக்கும் சொந்தமானது கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரினுடைய குளம் என்று சித்தரிப்புகள் எல்லாம் செய்து பார்த்தார்கள். ஆனால் அதை நிரூபணம் செய்வதற்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிற்கவில்லை. இந்த குளத்தில் எல்லா மக்களும் பயன்படுத்தலாம் என்கிற தீர்ப்பை அன்றைய நீதிமன்றம் வழங்கியது. மேலும் தலித் மக்கள் நீரெடுப்பு போராட்டத்திற்குள் வந்தால் அவர்களை தாக்க வேண்டும், அடிக்க வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவிலே திட்டங்களை தீட்டி சாதி இந்துக்கள் திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும், இந்த போராட்டத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் என்று அம்பேத்கர் கண்டுணர்ந்து இந்த போராட்டம் வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஒரு போராட்டத்தின் மூலமாக மக்கள் மீண்டும் கிளர்ச்சி பெற்று போராடுவார்கள். இல்லையென்றால் அந்த போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட தாக்குதல்கள் உயிரிழப்புகளின் மூலமாக மீண்டும் இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெறாமல் போய்விடும் என்பதை உணர்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த போராட்டம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இரவு பகல் பாராமல் உழைத்தார். இந்த மக்களை அணிதிரட்டுவதற்கும் இந்த போராட்டத்திற்கு தேவையான செலவுகளுக்கான பணத்தையும் பொருளாதாரத்தையும் எப்படி பெற வேண்டும் என்பதற்கான திட்டத்தை திட்டி ஒவ்வொன்றாக சிறுகு 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 சேர்த்து இந்த போராட்டத்தை மிக நேர்த்தியாக கொண்டு சென்றார். இந்த போராட்டத்தின் விளைவாக அந்த மக்களுக்கு, தலித் மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், இந்த குளத்தில் நாய் குடிக்கிறது, ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறது, பறவைகள் தண்ணீர் குடிக்கிறது, ஆனால் மனிதர்களாகிய நாம் தண்ணீர் குடிப்பதற்கு முடியவில்லை. இந்த மிருகங்களை விட கேவலமானவர்களா நாம்? மனிதர்களாக வாழ தகுதியற்றவர்களா நாம்? நம்மை மனிதர்களாக கூட மதிக்காத இந்த சாதி இந்துக்களிடமிருந்து இந்த உரிமையை எப்பாடுபட்டாவது நாம் மீட்க வேண்டும். நாம் மனிதர்கள்தான் என்கிற சுயமரியாதை உணர்வை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி பெற்றார்.